ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு serversamayal. இப்போ serversamayal நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா ராகி மாவை வச்சு கார அடை பண்ண போறோம். அதாவது ராகி அடை செய்ய போறோம். எப்படின்னா காரமா ஸ்பைசியா நல்லா சூப்பரா பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வச்சுக்கலாம். தோசைக்கல்ல வச்சுக்கலாம். இது எதுக்கு பண்ண போறோம்னாக்கா நம்ம வச்சிருக்கிற பச்சை மிளகாய், வெங்காயம், கீரை மூணுத்தையும் வதக்க தான் போறேன். எதுக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா சப்போஸ் சில பேருக்கு வந்து கீரை வந்து ஒத்துக்காது, வயித்தால போகும்னு சொல்லுவாங்க. அதனால வந்து இதை வதக்கி நம்ம இதுல சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது, டிசென்ட்ரி ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அதனால வந்து முருங்கைக்கீரை லைட்டா வதக்கி போறேன். வதக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இப்போ எடுத்து வச்சுட்டு 2 பச்சை மிளகாயை நான் அரிஞ்சு வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாயை இதுல போட்டு வதக்கிக்கலாம். மாவு பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 150 கிராம் மாவு எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் முருங்கைக்கீரை பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 கொத்து பிரிச்சு உருகி வச்சிருக்கிறேன். 2 கிரீன் சில்லி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 மிடில் சைஸ் பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது மட்டும்தான் இதுக்கு தேவையானது. தேவையான அளவுக்கு உப்பு, மாவு பிசைய தேவையான அளவுக்கு உப்பு வச்சுக்கலாம். நீங்க இது மாதிரி லைட்டா வதக்கிட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மிளகாவோட பச்சை ஸ்மெல்லு வராது. அதனால தான் வதக்கிறது. ஓகே கைஸ், இப்போ பாத்தீங்கன்னாக்கா பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வதங்கிட்டு இருக்கட்டும். வதங்கிட்டு இருக்கட்டும். ஒரு கிளீன் பவுல் எடுத்துக்கோங்க. இதுல வந்து மாவை சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற மாவை நான் சேர்த்துக்கிறேன். குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல்ல எடுத்துருக்கேன். இந்த மாவு வந்து ஒரு 150 ஒரு 200 கிராம்குள்ள தான் இருக்கும். அது வெங்காயம் லைட்டாக வதக்கிடுச்சு. இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். அது கூட எடுத்து வச்சிருக்க கீரையை சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீரை ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ மிச்சம் பார்த்தோன்னா நம்ம அடை செஞ்சு எடுக்கும்போது அதில் வதங்கிடும். இப்போ அப்படியே இந்த பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு எடுத்து வச்சிருக்கேன். இது தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கலாம். இப்போ ஓகே, இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மாவு பெசரி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி தோசைகள் போட்டுடலாம். என்ன பண்ணலாம்னாக்கா மாவை பார்த்து இப்படி உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமா பாருங்க, இதான் ஒரு அடை எடுக்கிறதுக்கு உண்டான மாவு. ஒண்ணுமே நாங்கள் ரொம்ப சிம்பிள். இது வேற எந்த இன்கிரீடியன்ஸும் நீங்க ஆட் பண்ண தேவையில்லை. இது மட்டும்தான் ட்ரெடிஷனல் மெத்தட்ல பண்ற அடை.
நிறைய பேர் இந்த தேங்காய்லாம் போட்டுலாம் செய்வாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை அதுக்கு. நமக்கு வந்து கரெக்டான இந்த ராகியோட ஃப்ளேவர் மட்டுமே நமக்கு கிடைக்கணும்னா நம்ம இந்த மெத்தடாலஜி மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம சாதா வீட்டில் இருக்கிற எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த எண்ணெய் தான் கிடையாது, எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இப்போ கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு அனிமல் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்துட்டு வெஜிடபிள் ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணோம் இல்லை, அனிமல் ஆயில் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ திருப்பிக்கலாம். ஓகே, அந்த சைடு ஃபுல்லாக வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஏன்னா ஒரே சைடு வச்சு நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அப்படி வச்சோம்னாக்கா ஃபுல்லாக நல்லா அடி பிடிச்சிடும். அதனால லைட்டாக திருப்பி விட்டு தான் நம்ம வேக வைக்கணும். அடி பிடிக்கல, லைட்டாக திருப்பி விட்டு வேக வைங்க, அப்போதான் நல்லா வேகும். பாருங்க, இழுத்த எண்ணெய் ஃபுல்லாத்தையும் மேலே விட்டுட்டு இருக்கு பாருங்க, நல்லா வெந்துருச்சாட. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட கேவரு மாவு கார அடை ரெடி ஆயிடுச்சு.